ஹலோ கைஸ், இன்றைக்கி என்ன பண்ணுறோன்னா நம்ம எபிசோட் 3 பார்க்க போகிறோம். எதோட எபிசோடு பார்த்தீங்கன்னா நம்ம 365 டேஸ் டு த வெட்டிங். நம்ம செகண்ட் எபிசோடில் விட்டோன்னா நம்ம ஹீரோட அப்பா வந்து கல்யாணத்தை பற்றி நம்ம ஹீரோயின்ட்டே பேசியிருப்பாங்க. ஹீரோயின் யாருனே தெரியாமல் அது பேசியிருக்கப்போ நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோக்கு டெக்ஸ்ட் பண்ணி இங்கே வாங்க சீக்கிரம் அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பா வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்துருவார். திடீர்னு அப்புறம் நம்ம ஆஞ்சஞ்சியை தனியாக கூப்பிட்டு போய் பேசுவாங்க. ஆஞ்சஞ்சி யாருன்னா நம்ம ஹீரோயினையும் தனியாக கூப்பிட்டு பேசும்போது எங்கள் அப்பா அதை பற்றி தெரியாமல் வந்துட்டார், நான் அவரை பேசி சமாளித்து அனுப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆஞ்சோஜிகிட்ட சொல்லி அனுப்பிடுவாங்க. ஆனால் நம்ம ஆஞ்சோஜி திடீர்னு வந்து உட்காந்துப்பாங்க 3 பேர் கூடயும். அவங்க அப்பா வந்து அந்த கல்யாணத்தை பற்றி கிராண்டாக சொல்லியிருப்பாங்க ஆஞ்சோஜி கிட்ட. ஆஞ்சோஜி வந்து அதை பற்றி பேசும்போது, ஆமாம் ஒரு கல்யாணம் வந்து திருவிழா மாதிரி நடக்குது உங்கள் ஊரில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட அப்பா சொல்லுவாங்க, அது வந்து உன்கிட்ட சொன்னதெல்லாம் உண்மை இல்லைம்மா, அது வந்து சும்மா, ஏன்னா எங்கள் ஊரில் வந்து மக்கள் தொகை கம்மியாயிடுச்சு, போக்குவரத்து வசதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ மனசுள்ளே நினச்சிப்பாரு, ரொம்ப நாளாக அது கேட்காம இருந்தோம், திடீர்னு அது கேட்குற மாதிரி ஆகிடுச்சு. நம்ம ஹீரோயின் அப்படியே சொல்லுவாங்க, ஆசை ஒன்றும் அவ்வளோ மோசமான ஊர் கிடையாது, அங்கே டெய்லிக்கு ட்ரெயின் வந்து போயிட்டு தான் இருக்குது, அதுவும் இல்லாமல் அந்த ஊர் வந்து அமைதியாக இருக்கும், அதேமாதிரி நல்ல இடமாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோட அப்பா வந்து அதுக்கேற்ற மாதிரி சொல்லுவார், ஆமாம்மா ரொம்ப நாள் முன்னாடி வந்து என் பையன் அப்புறம் என் 2 பொண்ணுங்க வந்து அந்த இடத்துல நல்லா ஜாலியாக தான் இருந்தாங்க, அங்கே வர டீசல் ட்ரெயினை பார்க்கவே என் பசங்களாம் நான் கூப்பிட்டு போயிட்டு வரும்போது சூரிய உதயத்தை பார்த்துட்டே வருவோம், அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும், அதுலேயும் 3 பேர் தவக்கலை பிடிப்பாங்க, அந்த தவக்கலையில் வந்து நம்ம ஹீரோ வந்து ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் நல்லா பிடிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே நம்ம ஹீரோயின் மைண்ட் வாஷ் வந்து தெரியும் எப்படின்னா, நம்ம டக்குயாக்கு வந்து ஒரு குறும்புக்கார ஃபேஸ்லாம் இருக்கான்னு. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம ஹீரோட அப்பா வந்து ஹீரோ கிட்ட கேட்பாரு, நான் உன் கல்யாணத்தை பற்றி கேட்டு தான் இங்கே வந்தேன் ஜேஎஸ்டிசி கேட்டு வரும்போது அவங்க சொன்னாங்க, அந்த பொண்ணு பேர் கூட ஏதோ ஆன் 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 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ தடுத்து நிறுப்பா, நான் அதை பற்றி உங்கள்கிட்ட ஊருக்கு வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் சொன்னாலும் அதை பற்றி ஊரில் போய் பேசி ஆகணும், வேறு வழியே இல்லை, அவங்ககிட்ட போய் இதை நான் பொய்ன்னு சொல்லிக்கிறேன் ஊரில் போய்ட்டு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவார். நம்ம ஹீரோயின் வந்து மனசுக்குள்ளே நினச்சி பச்சை, அவங்க ஃபேமிலிக்குள்ளே நான் போகக்கூடாது, அவங்க ஃபேமிலியை நான் மறந்துட்டேன், இந்த கல்யாண நாடகத்தில் ரூமர் மட்டும் எப்படி ஃபாஸ்ட்டாக பரவுதுன்னு தெரியல, நம்ம ஹீரோயின் அப்படியே நினச்சிப்பாங்க மனசுக்குள்ளே. அதுக்கப்புறம் நான் அந்த சீன் கட்டாயி நம்ம உடனே நம்ம ஹீரோ வந்து நம்ம மேனேஜர்கிட்ட பேசுகிற மாதிரி வரும். அந்த மேனேஜர் வந்து என்ன சொல்லுவார்னா, எனக்காக நீ ஒரு முக்கியமான ஆளாக பொண்ணு, நீ ஒரு அட்டெண்டண்ட்டாக இருக்கணும், யாருக்குன்னா இந்த ஒரு பிரபலமான ஒரு பிரின்சஸுக்கு, அவங்க வந்து ஜப்பான்லேருந்து இங்கே டோக்கியோக்கு வராங்க, அவங்களுக்கு நீ வந்து கைடாக இருக்கணும், ஏன்னா அவங்க வந்து ஆண்களை மட்டும்தான் ஒரு அட்டெண்டண்ட்டாக இருக்க விரும்புவாங்க, நம்ம பிரின்சஸ் வந்து ஒரு மாதிரியா நீ நான் அப்படியே சொல்கிறேங்க, அவங்க வந்து அட்டெண்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏன்னா மற்றவங்க வந்து நம்ம பிரின்சஸை வந்து தப்பாக நடந்து பார்த்துப்பாங்க, ஆனால் உனக்கு கல்யாணம் ஆகும் போது உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி நம்ம மேனேஜர் விட்டுருவாங்க. அதோட அப்படியே அவங்க கொலீக்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து ஒரு பிளானிங் டிபார்ட்மெண்ட் தான், அவர் எப்படி அட்டெண்டண்ட்டாக இருக்க முடியும் அப்படின்னு நினச்சிருக்கப்போ நம்ம ஹீரோ காட்டுவாங்க. ஹீரோ வந்து பிளான் போட்டுருப்பார், பிரின்சஸோட வயசு, அவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க வந்து ஒரு ஜாப்பனீஸாக அதே மாதிரி நம்ம ஹீரோயினி வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கும் போது மறுபடியும் நம்ம ஹீரோயினி நினைப்பாங்க, யாருக்கு வேணா ஹெல்ப் பண்ணலாம், இவர்களும் ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த சீன் அதோட முடிஞ்சு நம்ம ஹீரோ வந்து நம்ம பிரின்சஸை பார்க்க போவார். நம்ம பிரின்சஸ் அங்கே கார்லாம் அவங்க பாடி கார்ட்ஸோட நிற்கும், ஆனால் நம்ம பிரின்சஸ் பின்னாடி வந்து ஹாய் நீங்கள் தான் அப்படின்னு அவங்க பாசை கொஞ்சம் நல்லா காமெடியாக இருக்கும். அப்படியே பேசினாங்க போது நீங்கள் தான் ஜேசிடியா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அவர் நம்ம ஹீரோ வந்து நான் ப்ரிப்பேர்டாக தான் வந்திருக்கேன், நான் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இங்கிலீஷில் பேசுவார். உங்கள் இங்கிலீஷ் நல்லா குட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படியே அவர் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஜாப்பனீஸ் அதுக்கப்புறம் டப் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரோல் முடிச்சுட்டு அப்படியே ஜாப்பனீஸில் காட்டுவோம். ஓகே நம்ம போகலாம், இப்போ நம்ம எங்கே போகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து கேட்பார். எனக்கு வந்து இப்போ ரொம்ப ஒரு நல்ல இடத்துக்கு போகணும் அப்படின்னு நம்ம அந்த பிரின்சஸ் சொல்ல நம்ம ஹீரோவை கூப்பிட்டு போவார் ஒரு கோயிலுக்கு. அந்த கோயிலுக்கு வந்து 2 போன சிலை இருக்கும், ஒன்று வந்து மேரேஜை குறிக்கும், இன்னொன்று வந்து பிஸ்னஸை குறிக்கும். ஒரே சிலைக்கு 2 அர்த்தம்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சஸ் வந்து ஃபோட்டோலாம் கச்சக்கன்னு எடுத்துகிட்டு படார்னு போயிடுவாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோ வந்து மனசுக்குள்ளே திங்க் பண்ணுவார், நம்ம ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான இடம்லாம் பிடிக்காது, அவங்களுக்கு வந்து அமைதியான இடமும் அதே மாதிரி அட்டகாசமாகவும் இருக்கணும். அப்புறம் அப்படியே அதோட முடிச்சுட்டு அப்படியே நம்ம ஹீரோயினி வந்து நல்லா ஊரெலாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே போட்டில் போயிட்டு இருக்கும்போதே சொல்லுவாங்க, எனக்கு இந்த ட்ரிப் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, இப்போ லாஸ்ட்டாக இந்த ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினி நம்ம ஹீரோயினி நம்பருங்க பிரின்சஸ் நினச்சிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து சொல்லுவார், நான் ஒரு பிளான் போட்டு வச்சுருக்கேன், உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சஸ் வந்து நம்ம ஒரு ஸ்கூலோட ரூஃப் டாப்புக்கு கூப்பிட்டு போவாங்க. அதே மாதிரி நம்ம இங்கே கொலீக்ஸ்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க, என்ன இவ்வளோ மேனேஜரும் வரல, ஒகாராவும் வரல, டைம் க்ளோஸ் பண்ண டைம் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறாங்க, ஒருவேளை இன்னொருத்தர் சொல்லுவார் நம்ம கொலிகே, ஒருவேளை நொகாராவும் பிரின்சஸ் ரூம் போட்டிருப்பாங்களா அப்படின்னு கேட்பாங்க. அவங்க பார்த்தா நம்ம ஆஞ்சூஜி அதான் ஃபேக் மேரேஜோட நம்ம ஹீரோயினி பக்கத்துலேயே இருப்பாங்க, ஆனால் நம்ம ஹீரோயினி அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க, அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படியே இங்கே முடிச்சுட்டு இங்கே காட்டுவாங்க, நம்ம பிரின்சஸும் நம்ம ஹீரோவும் வந்து ரூஃப் டாப்பில் அழகாக அவங்களுக்கு பிடிச்ச ஒரு அனிமேல சாய்லர் விச்சின்னு ஒரு அனிமே இருக்கும், அந்த அனிமேல அந்த மாதிரி தான் ரூஃப் டாப் இருக்குமா அப்படியே சொல்லி நம்ம பிரின்சஸும் ஹீரோவும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படியே பேசியிருக்கப்போ யூனிஃபார்மை தருவார் நம்ம ஹீரோ அந்த பிரின்சஸ் அந்த யூனிஃபார்ம் போட்டுட்டு மாதம் ஒரு பச்சைக்குன்னு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு அழகாக பேசிட்டு
ஜாலியாக இருந்தாங்க. நம்ம ஹீரோ திங்க் பண்ணார் எல்லாருக்கும் சின்ன வயசுல அனிமே பார்த்துருப்பாங்க, அப்போ இந்த இடம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம பிரின்சஸ் வந்து கேட்பாங்க நம்ம ஹீரோ கிட்ட, என்ன உங்கள் அப்பார்ட்மெண்ட் கூட்டு போக முடியுமா அப்படின்ட்டு. அங்கே தான் பார்த்தா ஒரு டிஸ்ட்ரிக்ட் நம்ம ஹீரோயினி வந்துட்டு இருப்பாங்க. எதுக்குன்னா நம்ம காமாவுக்கு சாப்பாடுன்னு நினைக்கிறேன், அப்படி தான் எனக்கும் தோணுது. ஏன்னா அவங்க கையில் ஒரு சாப்பாடு பை மாதிரி தான் வச்சுட்டு வந்திருந்தாங்க. போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு போயிடலான்னு பார்க்கும்போது ஒருத்தன் திடீர்னு வந்துடும். அப்போ தான் அது பற்றவும் அதே அந்த டைமில். அப்புறம் திடீர்னு நம்ம டோர் முன்னாடி வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க நம்ம ஹீரோயினி. அப்படியே நம்ம ஹீரோயினி யோசிச்சுட்டே போங்க, நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டாரா இல்லையா, அவர் வந்திருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது லைட் எரியும் நம்ம ஹீரோ வீட்டிலேருந்து. அப்புறம் பார்த்தா சவுண்ட் வந்திருக்கும் ஹீரோ வீட்டிலேருந்து. என்னடா சவுண்டு நம்ம ஹீரோயினி ஜன்னலை எட்டி பார்க்கும்போது தான் நம்ம பிரின்சஸும் ஹீரோ ஒன்றா இருப்பாங்க. அதை பார்த்துருச்சா இதெல்லாம் நம்ம எட்டி பார்க்கக்கூடாது, தப்பான விஷயம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி போக மறுபடியும் ரிட்டன் வந்து பார்ப்பாங்க. ஹீரோயினி என்னடா இது அப்படின்னு அப்புறம் யோசிச்சுட்டே இருப்பாங்க. அவங்க கொலீக்ஸ் சொன்னதெல்லாம் பிரின்சஸும் ஹோராவும் ஜாலியாக ரூமில் இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டே இருப்பாங்க. நம்ம நிறைய கொலீக்ஸ் பேசுகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயினி இமேஜில் பண்ணிட்டு போயிட்டு மறுபடியும் வச்ச அவருக்கு என்ன வேலை, ஹீரோயினி ஹீரோயினி நினைப்பாங்க அவருக்கு என்ன வேலை, பிரின்சஸை ஊர் சுற்றி காட்டணுன்றது மட்டும் தானே வேலை, ஏன் அவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுறது, அவங்க ஒரு பிரின்சஸில் அவங்க சொன்னதை செஞ்சு தானே ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோயினி நினச்சிட்டே போவாங்க. ஆனாலும் ஏன் அவங்க இப்படி பண்ணுறாங்க, பிரின்சஸாக இருந்தால் என்ன, ரூம்குள்ளே எப்படி சேர்க்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோயினி யோசிச்சுட்டே போவாங்க. அவர் யோசிச்சுட்டே போகும்போது தான் நம்ம திடீர்னு நம்ம பிரின்சஸ் வந்து ஒரு ரூம் கதவு திறப்பாங்க. அதில் தான் நம்ம காமா இருக்குது. காமாவுக்கு தான் தெரியல வெளியாட்களை பிடிக்காதுன்னு. காமா டக்குன்னு நம்ம பிரின்சஸை பூரிடும். அப்படியே திடீர்னு 2 பேர் சேர்ந்து விழுந்துருவாங்க. அப்படியே நம்ம ஹீரோயின் எதை யோசிக்காம படார்னு கதவு திறந்துருவாங்க. கதவு திறந்தோடனே என்ன நொகார இப்பெல்லாம் பண்ணாதீங்க, மற்றவங்களை அப்பார்ட்மெண்ட்டில் சேர்க்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா, அது முக்கியமாக ஒரு பொண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோயினை முறைச்சிக்கிட்டே கேட்பாங்க. அப்போல்லாம் இல்லை, நான் உனக்கு டிக்ஸ் பண்ண நீ பார்க்கல அப்படின்னு நம்ம ஹீரோயினி சொல்ல. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து சொல்லுவார், நான் பிரின்சஸ் கிட்ட சொன்னேன் என்னால் உங்கள் அப்பார்ட்மெண்ட் கூட்டு போக முடியாது, ஏன்னா எனக்கு எங்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு. அப்படியே நம்ம பிரின்சஸ் அவங்க கடந்த காலத்தில் சொல்கிறாங்க, அச்சா உங்களை பார்க்கும்போது ஒரு ரொமான்டிக் கப்பலாக இருக்கீங்க, இதே மாதிரி தான் எனக்கும் இருக்கணும்னு ஆசை என் லவர் கூட அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் லவர்லேயே நம்ம ஹீரோ கேட்க, இல்லை என் லவர் தான் பாருங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி வந்து ஒரு லெஸ்பியன் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு இது வந்து யாருக்கும் புரியாத ஒரு ஆர்ப்பாட்டமான காதல் அப்படின்னு நம்ம பிரின்சஸ் சொல்ல. அப்படியே நம்ம என்ன பண்ணுறது, என் நாட்டு மக்களுக்காக நான் பிரின்சஸாக இருந்தால் ஒரு குடும்பத்தை வழி நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லும்போது உங்களை பார்க்கப்ப தான் புரியுது ஒரு நார்மலான கப்புள்ஸில் இப்படி தான் இருப்பாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை முடிச்சிடறாங்க. கதையை முடிச்சோடனே நம்ம பிரின்சஸ் கிளம்பிடுறாங்க. பிரின்சஸ் கிளம்பினோடனே நம்ம ஹீரோனும் ஹீரோயினையும் பார்த்துட்டு அந்த பார்சல் ஒன்று எடுத்துருந்தாங்கன்னு சொல்லலாம். நம்ம ஹீரோயினி அது வந்து ஒரு தவளை மாதிரி இருக்க கல், உங்கள் அப்பா சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வந்துச்சு, அதனால தான் உங்களுக்காக ஒரு கிஃப்ட் வாங்கி வந்தேன்னு சொல்லி நம்ம ஹீரோயினி வந்து ஹீரோ கொடுக்க, ஹீரோ அதை நான் பத்திரமா பார்த்துப்பேன், நான் எப்படியாவது ஹாஞ்சோஜியை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி இமேஜில் போயிடுவாங்க. அப்படியே நம்ம ஹீரோயினி நான் என்ன மறந்தே நான் அந்த கதவை திறந்துறேன், என் முகம் அங்கே நடந்த ஒரு அசிங்கத்தினால எனக்கு என் முகமே சேர்ந்துச்சு, ஒரு கல் கொடுக்க போய் நான் தான் மொக்க வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோயினி புலம்பிகிட்டே போவாங்க. அப்படியே இதெல்லாம் முடிச்சு நம்ம பிரின்சஸை காட்டுவாங்க. பிரின்சஸை காட்டும்போது கண்டிப்பாக நம்ம ஒன்றா ஆளுவோன்னு சொல்லிட்டு அந்த ரியலாக அதோட எபிசோட் 3 முடிஞ்சிடும். பாபாய் சி யூ கைஸ். எக்ஸ்பிளனேஷன் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு கமெண்ட்டை போட்டு எபிசோட் 4ன்னு போடுங்க, நான் எபிசோட் 4 வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன்.